ஸோ இந்த லேடர் சம்ல வந்து நீங்க டவுட் கேட்டிருந்தீங்க கரெக்டா? லேடர் இப்போ லேடர் சம் அப்படின்னா என்னன்னா அது வந்து இன்ஃபைனைட் லேடர் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் அந்த கொஸ்டின். அதாவது என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு சர்க்கியூட் வந்து கொடுத்துருப்பாங்க. இது வந்து சி, அடுத்து 2C, திரும்ப சி, 2C, இப்படியே ரிப்பீட் ஆகி போயிட்டே இருக்கும். சி, 2C. இது வந்து எவ்வளவு தூரம் போகும்னா அவங்க இன்ஃபினிட் தூரம் போகுது அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு சொல்லிடுவாங்க. இது வந்து இன்ஃபினிட் தூரம் இது மாதிரி போயிட்டே இருக்கு அப்படின்னு வந்து நம்மளுக்கு சொல்லிடுவாங்க. ஸோ இதுக்கான ஈக்குவலன்ட் கெப்பாசிட்டன்ஸ் வந்து என்ன அப்படின்னு ஈக்குவலன்ட் கெப்பாசிட்டன்ஸ் வந்து என்ன அப்படின்னு சொல்லி நம்ம கால்குலேட் பண்ணணும். ஸோ அதை எப்படி கால்குலேட் பண்றது அப்படின்னா நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா இதுக்கு வந்து நீங்க இந்த சைடு நீங்க பாத்தீங்கன்னா மொத்தமா நீங்க கண்டுபிடிச்சீங்கன்னா அது வந்து சி ஈக்குவலண்டா தான் இருக்க போகுது. சரியா? இந்த சைடு நீங்க பாத்தீங்கன்னா அது சி ஈக்குவலண்டா தான் இருக்க போகுது. ஏன்னா இது இன்ஃபினிட் தூரம் இருக்கிறதுனால சி ஈக்குவலண்ட். சரி, இதுல இந்த ஒரு பிரான்ச்சை மட்டும் கட் பண்ணி விட்டுருவோம். இந்த 2C இருக்குல்ல, இந்த பகுதியை மட்டும் எடுத்துருவோம். இந்த பகுதியை மட்டும் நீங்க கட் பண்ணி எடுத்துட்டீங்கன்னா ரிமைனிங் எங்க பாப்பீங்க? சி ஈக்குவலண்ட் இந்த இடத்துல பாப்பீங்க. இதுக்கும் இதுக்கு இடையில சி ஈக்குவலண்ட் வந்து பாப்பீங்க. இப்பயும் அதே சி ஈக்குவலண்ட் தான் வரப்போகுது. ஏன்னா இது இன்ஃபைனைட் தூரம் இருக்கிறதுனால இதுவும் சி ஈக்குவலண்ட் தான். இன்னொன்னு கூட கட் பண்ணுங்க, இந்த இதையும் கட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு திரும்பியும் சி ஈக்குவலண்ட் தான் உங்களுக்கு. ஸோ இந்த இடத்துல எல்லா இடத்துலயும் என்ன இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா சி ஈக்குவலண்ட் தான் இருக்க போகுது. இன்ஃபைனைட் தூரம் போறதுனால இது வந்து சி ஈக்குவலண்ட் தான் நீங்க இந்த இடத்துல பாக்குற எல்லாமே. ஸோ இதுல நான் எங்க கட் பண்ண போறேன் அப்படின்னா இந்த இடத்தோட கட் பண்ண போறேன். இந்த பாயிண்ட்ல வந்து கட் பண்ண போறேன். கட் பண்ணி இதுக்கு ஃபுல்லா நான் சி ஈக்குவலண்ட் அப்படின்னு வந்து வச்சுக்கிறேன். அதாவது இந்த இது ஃபுல்லா நான் சி ஈக்குவலண்ட் நான் வந்து என்ன பண்ண போறேன்? சி ஈக்குவலண்டா ஆக்கிறப்ப அப்போ இந்த சர்க்கியூட்டை திரும்ப நான் ரீட்ரா பண்ணேன்னா எனக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த பக்கம் இந்த சி அண்ட் 2C வந்து வரையறேன். அதாவது சி இருக்கும், சி இருக்கும், 2C இருக்கும். இந்த பக்கம் நம்மளுக்கு சி ஈக்குவலண்ட் இருக்கு, இந்த பக்கம் நம்மளுக்கு சி ஈக்குவலண்ட் இருக்கு. அதாவது இந்த சைடும் நம்மளுக்கு எவ்வளவு இருக்கு? சி ஈக்குவலண்ட் இருக்கு, இந்த சைடும் நம்மளுக்கு சி ஈக்குவலண்ட் இருக்கு. நான் இந்த சி ஈக்குவலண்ட்டை தான் கண்டுபிடிக்க போறேன். அப்ப எனக்கு இது வந்து எப்படி தெரியும்? இந்த சி ஈக்குவலண்ட்டை நான் கண்டுபிடிக்கணும்னா இந்த சர்க்கியூட் வந்து நான் திரும்ப வரைஞ்சு பார்க்குறேன். அதாவது இந்த இடத்துல இருக்கக்கூடிய கெப்பாசிட்டன்ஸ் நான் கண்டுபிடிக்கணும்னா இங்க இருந்து எனக்கு ஒரு சி இருக்கு, இன்னொரு 2C இருக்கு, இன்னொரு சி ஈக்குவலண்ட் இருக்கு அப்படின்னு சொல்லி வரும். இப்போ எனக்கு இந்த சர்க்கியூட்டை பார்க்கும்போது எப்படி தெரியுது? இது ரெண்டும் சீரிஸ், இது ரெண்டும் சீரிஸ் அப்படின்னு சொல்லி தெரியும். இது ரெண்டும் சீரிஸ். இந்த சீரிஸோட இந்த கேபிட்டல் சி வந்து பேரலல் அப்படின்னு வந்து தெரியும். அப்ப இதுக்கு நான் ஒரே ஈக்குவேஷனை எழுதிடுவேன். எப்படி எழுத போறேன் அப்படின்னா இதுவும் சீரிஸ் அப்படிங்கிறதுனால 2C C1 C2 பண்றேன். 2C into C equivalent divided by 2C plus C equivalent. இதோட எது பேரலா இருக்கு? இந்த C யோட பேரலா இருக்கு. ஸோ அதனால என்ன பண்ண போறேன்? C plus 2C C equivalent 2C plus C equivalent is equal to C equivalent. இப்படி வந்து நம்ம ஈக்குவேஷன் ரெடி பண்ணிடணும். ஓகே, இப்படி நம்ம ஈக்குவேஷன் ரெடி பண்ண பிறகு இந்த மாதிரி ஈக்குவேஷன் ரெடி பண்ண பிறகு நம்மளுக்கு ஆப்ஷன் வந்து இதுல என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. 3C 2C 6C and C அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுல நான் ஒரு ஆப்ஷனா எடுத்து இதுல சப்ஸ்டிட் பண்ணி பார்த்து எங்க ஈக்குவேஷன் சாட்டிஸ்ஃபை ஆகுதோ அதை வந்து நான் சால்வ் பண்ணி பார்த்துக்கேன். இப்போ சப்போஸ் 3C அப்படின்னு போட்டீங்கன்னா C ஈக்குவலண்ட்டுக்கு பதிலாக 3C equal to C plus
2c into 3c divided by 2c plus 3c அப்படின்னு போட்டு பார்க்குறேன். ஸோ இதில் கால்குலேட் பண்ணேன்னா எனக்கு என்ன வரப்போகுது, 6c² plus 5c, இங்கே ஒரு c, இங்கே ஒரு 3c அப்படின்னு சொல்லியிருக்கு. இதில் c கட் ஆயிரும். ஸோ 6c by 5 அப்படின்னு இருக்கு. ஸோ 5c, இது ஒரு 5 plus 6 வந்து 11c by 5 equal to 3c அப்படின்னு சொல்லி வருது. ஸோ இது வந்து நாட் ஈக்குவல், சாட்டிஸ்ஃபை ஆக மாட்டேங்குது. அப்போ இதுக்கு வந்து 3c வந்து ஆன்சர் கிடையாது. அடுத்து 2c சப்ஸ்டிட் பண்ணி பார்ப்போம். 2c is equal to c plus 2c into 2c divided by 2c plus 2c 4c அப்படின்னு சொல்லி. ஸோ இதை சப்ஸ்டிட் பண்ணி பார்க்கும்போது எனக்கு என்ன வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2c is equal to c plus 4c² by 4c. இதில் ரெண்டே அடிச்சு கொடுத்தாச்சு. இப்போ ரிமைனிங் இருக்கிறது வந்து 4c plus 4c 8c by 4 equal to 2c. ஸோ இது ரெண்டு சைடும் சாட்டிஸ்ஃபை ஆகுது. c equal to cன்னு வருது. ஸோ ஆப்ஷன் வந்து 2c தான் அப்படின்னு வந்து நம்ம சொல்லுவோம். அவ்வளோ சிம்பிளாக இதில் எதை சப்ஸ்டிட் பண்ணால் ஆன்சர் வரும் அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம். இதை நீங்கள் கால்குலேட் பண்ணீங்கன்னா பெருசாக போகும். ஸோ அதனால் இந்த லேடர் சர்க்யூட் வந்து நம்ம சுருக்கி ஒரு சின்ன சர்க்யூட்டாக கொண்டு வந்து அதுக்கு ஈக்குவேஷன் எழுதிட்டு அதில் ஆப்ஷன் சப்ஸ்டிட் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிச்சிக்கணும். ஸோ இதே ப்ராப்ளம் வந்து நம்மளுக்கு ரெசிஸ்டன்ஸ்லேயே வரும். ஓகே சரி. இப்போ சப்போஸ் இதில் இந்த சர்க்யூட்லேயே நான் ஒரு சின்ன மாடிஃபிகேஷன் வேற பண்ணுறேன் அப்படிங்கிற பொழுது இப்போ பாருங்க, இதே சர்க்யூட்டை நம்ம காப்பி பண்ணுவோம். இந்த மாதிரி சர்க்யூட் இருக்கு. இந்த சர்க்யூட்ல ஒரு சின்ன மாடிஃபிகேஷன் இன்னொன்று என்ன பண்றேன் அப்படின்னா, இந்த இடத்துல எக்ஸ்ட்ராவா ஒரு சியை வந்து கொண்டு வந்து சேர்த்துறேன். இப்படி இதுக்கு கண்டுபிடிச்சு சொல்லுங்க அப்படின்னு வந்து பாக்குறேன். ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா எனக்கு எது ரிப்பீட் ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த C2C 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 இதுதான் வந்து ரிப்பீட் ஆகிட்டே இருக்கே தவிர்த்து எக்ஸ்ட்ராவா இந்த சி மட்டும் இருக்கு. அப்போ இந்த சர்க்யூட்டை நான் சுருக்குனேன்னா எனக்கு எப்படி கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு சி, அடுத்து அதுக்கு பேரலாவே இன்னொரு சி, அடுத்து ஒரு 2c, அதுக்கடுத்து ஈக்குவலண்ட் வந்து பண்ணிடுறேன். இதுல இருந்து ஈக்குவலண்ட் அப்படின்னு சொல்லி பண்ணிடுறேன். அப்ப இந்த இடத்துல இருக்கக்கூடியது வந்து சி ஈக்குவலண்ட். இதுக்கு மொத்தமா நீங்க கண்டுபிடிச்சீங்கன்னா இந்த இடத்துலயும் சி ஈக்குவலண்ட் வந்து கிடைக்கும். அவ்வளவுதான். இப்ப இதுக்கு நீங்க ஈக்குவேஷன் எழுதுறீங்கன்னா எப்படி வரப்போகுது, 2c into c equivalent divided by 2c plus c equivalent. இது வந்து எதுக்கு பேரலா இருக்கு, இந்த சிக்கு வந்து பேரலா பிளஸ், அடுத்து இதுவும் பேரலா பிளஸ் சி. ஸோ இங்கே எக்ஸ்ட்ராவாக ஒரு சி வந்து விழுகும். அவ்வளோதான். இப்போ சி ஈக்குவலண்ட் இஸ் ஈக்குவல் டு 2c பிளஸ் 2c சி ஈக்குவலண்ட் டிவைடட் பை 2c பிளஸ் சி ஈக்குவலண்ட். ஸோ இதில் நீங்கள் ஆப்ஷன் வந்து சப்ஸ்டிட் பண்ணால் உங்களுக்கு ஆன்சர் வந்து வரும். ஓகே. ஸோ இந்த சர்க்யூட்டில் இந்த மாடிஃபிகேஷன் பண்ணுறதுனால நம்ம ஈக்குவலண்ட் சர்க்யூட் வந்து இந்த மாதிரி மாறுது. அவ்வளோதான், வேற ஒன்றுமே இல்லை. ஓகே, நீங்கள் கரெக்டாக அதை சுருக்கி ஈக்குவலண்ட் சர்க்யூட் மட்டும் கண்டுபிடிக்கணும். இது எப்படி நீங்கள் இந்த இடத்துல சி ஈக்குவலண்ட் எடுத்தீங்க, இது இங்கேயும் கூட நீங்கள் எடுத்துக்கலாமே அப்படின்னு சொல்லி கேட்கலாம். இங்கே எடுத்தோம்னா நம்மளுக்கு என்ன ஆகுனா எக்ஸ்ட்ரா இந்த 2c இந்த இது வந்து நம்ம ரிசால்வ் பண்ண வேண்டியது வரும். இன்னும் சால்வ் பண்ணி ஆகிட்டே இருக்கும். ஸோ அதனால நம்ம கால்குலேஷன் கம்மி பண்ணுறதுனால இது வரைக்குமே நான் சி ஈக்குவலண்ட் சொல்லி வச்சுக்கிறேன். ஏன்னா இதுக்கடுத்து இதான் ரிப்பீட் ஆகுது. இந்த 2cக்கு அடுத்து இந்த 2c 2c c 2c c தான் ரிப்பீட் ஆகுது. அப்படிங்கிறதுனால ஒரு 2c c மட்டும் வச்சுக்கிட்டு மற்ற எல்லாத்தையும் ஈக்குவலண்ட்டாக வந்து மாற்றிக்கிறேன். ஸோ அப்படி நான் ஈக்குவலண்ட்டாக மாற்றின பிறகு இந்த மாதிரி சி ஈக்குவலண்ட் வந்துடும். 2c c இப்படி வந்து சால்வ் பண்ணும். இந்த இது புரியுதா, இந்த எக்ஸ்ட்ரா சி போடுறதுனால எப்படி ஈக்குவலண்ட் சர்க்யூட் மாறுதுங்கிறது. ஸோ இப்படிதான் வந்து நம்ம சால்வ் பண்ணணும். இப்போ அடுத்து நீட் 2022 கொஸ்டின் இந்த மாதிரி. ஸோ இதில் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, a capacitor சொல்லுங்க. செகண்ட் ஒன் 4.5 அது வந்து ஜோ. ஆக்சுவலாக ஆப்ஷன் வந்து இதுக்கான ஆன்சர் வந்து 2.25 நினைக்கிறேன். கரெக்டா 2.25 தான் இதுக்கான ஆன்சர். ஓ சரி, பார்ப்போம் என்ன சொல்றாங்க. இப்போ இதுல வந்து பாத்தீங்கன்னா a capacitor of capacitance C வந்து 900 picofarad is charged fully by 100 volt battery B as shown in the figure. ஸோ ஃபர்ஸ்ட் இதை வந்து ஃபுல்லாக சார்ஜ் பண்ணிடுறாங்க. இந்த மாதிரி ஒரு பேட்டரியில் போட்டு சார்ஜ் பண்ணிடுறாங்க.
அதுக்கடுத்து தென் இட் இஸ் டிஸ்கனெக்டட் ஃப்ரம் த பேட்டரி. அதுக்கப்புறம் அது பேட்டரியிலேருந்து டிஸ்கனெக்ட் பண்ணி எங்கே கொண்டு வந்துடுறாங்க, இங்கே வந்து கொண்டு வந்துடுறாங்க. கனெக்டட் டு அனதர் அன்சார்ஜ்டு கெப்பாசிட்டன்ஸ் ஆஃப் சி இஸ் ஈக்குவல் டு 900 பிகோஃபேரட். அடுத்து இந்த அன்சார்ஜ்டு கெப்பாசிட்டரில் வந்து 900 பிகோஃபேரட்ல வந்து 900 பிகோஃபேரட் அன்சார்ஜ்டு கெப்பாசிட்டரில் வந்து இதை வந்து கனெக்ட் பண்ணுறாங்க. இப்போ எனர்ஜி ஸ்டோர்டு இந்த சிஸ்டம் பி வந்து என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு இது வந்து இதில் நம்ம 100 வோல்ட்டில் சார்ஜ் பண்ணுறாங்கல்ல, இதில் எவ்வளோ சார்ஜ் இருக்குது அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிட்டோம்னா, ஏன்னா இங்கே வரும்போது நம்மளுக்கு C1V1 ப்ளஸ் C2V2 அப்படின்ட்டு நம்மளுக்கு ஒரு கான்செப்ட் வரும். ஸோ அது பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி நம்ம வந்து ஃபஸ்ட்டு இங்கே என்னங்கிறத, இங்கே எவ்வளோ சார்ஜ் இருக்குது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். ஓகே, ஸோ இங்கே எவ்வளோ சார்ஜ் இருக்குன்னு சொல்லி இந்த சர்க்யூட்டை வச்சு நான் கண்டுபிடிக்கிறேன். இதில் வந்து Q1 சார்ஜ் ஏறுதுன்னு வச்சுக்கிறோம். Q1 இஸ் ஈக்குவல் டு C இன்ட்டு V, அல்ல C இன்ட்டு V1, C1 V1 கூட வச்சுக்கலாம். நான் C இன்ட்டு V அப்படின்னு சொல்லி வச்சுக்கிறேன். ஸோ இதனோட கெப்பாசிட்டன்ஸ் வந்து 900 பிகோஃபேரட். ஸோ 900 இன்ட்டு 10⁻⁻12 இன்ட்டு 100 வோல்ட் அப்படின்னு வந்து சொல்கிறோம். ஸோ 100 பண்ணும்போது இதில் 12 வந்து அடி ஆயிருமா, 12 வந்து -10 மாறிடும். ஏற்கனவே இங்கே ஒரு 0 இருக்குது, அது ஒரு 2 கம்மியாயிடும். ஸோ 9 இன்ட்டு 10⁻⁻8 கூலும் அப்படின்னு சொல்லி வச்சுக்கிறேன். ஸோ இதுதான் Q1 அப்படின்னு சொல்லி வச்சுக்கிறேன். 9 இன்ட்டு 10⁻⁻8 கூலும் அப்படின்னு வந்து சொல்கிறோம். இப்போ இந்த சார்ஜ் உள்ள கெப்பாசிட்டன்ஸை இங்கே வந்து கனெக்ட் பண்ணுறோம். ஸோ இதனுடைய Q1 வந்து எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா 9 இன்ட்டு 10⁻8 கூலும் அப்படிங்கிற சார்ஜ் வச்சு இங்கே வந்து கனெக்ட் பண்ணியிருக்கோம். இது வந்து அன்சார்ஜாக இருக்குது அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம். சரியா? ஸோ இப்போ காமன் பொட்டன்ஷியல் இந்த இடத்துல கண்டுபிடிக்கும். காமன் பொட்டன்ஷியல் V is equal to C1V1 plus C2V2 divided by C1 plus C2 அப்படின்னு சொல்றோம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி கனெக்ட் பண்ணும்போது இந்த C1V1 வந்து நம்ம ஏற்கனவே இங்கே கால்குலேட் பண்ணுறோம். 9 இன்ட்டு 10⁻8 அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ 9 இன்ட்டு 10⁻8, ஸோ 10⁻−8, 10⁻−8 ப்ளஸ் இதில் வந்து நம்மளுக்கு 900 பிகோஃபேரட் இருக்குது. ஆனால் இதில் வந்து பொட்டன்ஷியல் வந்து இல்லை, இதுக்கு அக்ராஸாக நம்ம பொட்டன்ஷியல் எதுவுமே அப்ளை பண்ணலை அப்படிங்கிறதுனால 0. C2 இருக்குது, பட் V2 வந்து 0ங்கிறதுனால 0 பண்ணிடும். 0 டிவைடட் பை டோட்டல் கெப்பாசிட்டன்ஸ் C1 ப்ளஸ் C2 அப்படின்னு சொல்கிறோம். C1 ப்ளஸ் C2னா இதுவும் 900 பிகோஃபேரடு, அடுத்து மாட்டிருக்கக்கூடிய கெப்பாசிட்டன்ஸும் 900 பிகோஃபேரட். ஸோ ரெண்டையும் வந்து 900 ப்ளஸ் 900 1800 இன்ட்டு 10⁻−12. ஸோ இதை நீங்கள் கால்குலேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன வரும், 1, இது வந்து 200 அப்படின்னு சொல்லி வரும். ஸோ 10⁻−8, 10⁻−12 இதெல்லாம் நீங்கள் கால்குலேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து 50 வோல்ட் வந்து வரும். 100/2 வந்து 50 வோல்ட் அப்படின்னு சொல்லி வரும் இதுக்கு கால்குலேஷன் பண்ணிங்கன்னா. ஓகே, ஸோ இப்போ எனக்கு காமன் பொட்டன்ஷியல் இங்கே எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 50 வோல்ட் அப்படிங்கிறது கிடச்சிருச்சு. அவ்வளோதான். இப்போ நான் ஸ்டோர் எனர்ஜி வந்து கண்டுபிடிச்சிருவேன். U is equal to half CV². ஸோ இங்கே C1 ப்ளஸ் C2V². முடிஞ்சு. half C1 C2 அப்படிங்கிறதுக்கு பதிலாக நம்ம வந்து 1800 போட்டுக்கலாமா, 1800 இன்ட்டு 10⁻−12 V வந்து 50 இன்ட்டு 50. ஸோ இதை கால்குலேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வந்து 2.25 இன்ட்டு 10⁻−6 ஜூல்ஸ் அப்படின்னு சொல்லி வரும். அவ்வளோதான், ஒன்றுமே இல்லை. இந்த V மட்டும் நம்ம கண்டுபிடிக்கணும். இல்லை சிம்பிளாக இந்த காமன் பொட்டன்ஷியல் வந்து என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா V is equal to Q1 plus Q2 divided by C1 plus C2 total charge by total capacitance அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துப்போம். இந்த Q1 தான் C1 V1 C2 V2 அப்படின்னு சொல்கிறோம். இந்த Q2ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அன்சார்ஜுங்கிறதுனால நான் இது 0 போட்டேன். இது வந்து சார்ஜ் எவ்வளோ தூரம் சார்ஜ் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா Q1 CV 9 × 10⁻−8 வரைக்கும் சார்ஜ் ஆயிருக்கு. அதனால அதை நான் இங்கே போட்டேன். டிவைடட் பை C1 C2 போட்டு காமன் பொட்டன்ஷியல் கண்டுபிடிச்சிட்டேன். அதுக்கடுத்து ரெண்டாவது ஃபார்முலா ஸ்டோர்டு எனர்ஜிக்கான ஃபார்முலா எடுத்து ½ CV² எடுத்து கண்டுபிடிச்சிட்டேன். அவ்வளோதான். ஓகேவா? ஓகே, ஸோ சிம்பிள். இங்கே என்னன்னா ஃபஸ்ட்டு இந்த பேட்டரியில் கனெக்ட் பண்ணியிருக்காங்கிறது ஒரு சின்ன குழப்பம் மட்டும்தான். அது கனெக்ட் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிறதுனா என்ன அர்த்தம், இதனுடைய சார்ஜ் எவ்வளோன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம இந்த ஃபார்முலா போட்டு கண்டுபிடிச்சிக்கணும் Q1.
அதுக்கப்புறம் இங்கே தூக்கி வைக்கும்போது இது வந்து Q1 அப்படின்ட்டு இருக்கிற சார்ஜில் இருக்கு, இது Q2ங்கிற சார்ஜில் இருக்கு. ஆனால் Q2 வந்து 0. ஓகே, இதில் சார்ஜே இல்லை அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கிட்டு தான் நம்ம வந்து இந்த மாதிரி பண்ணிக்கணும். அது அன்சார்ஜ் அப்படிங்கிறதுனால எடுத்துட்டு இப்படி வந்து பண்ணணும். ஸோ இது பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வந்துடும். ஸோ இதில் காமன் பொட்டன்ஷியல் கண்டுபிடிக்கிறீங்க, ½ C1 C2 × V². ஸ்டோர்ட் எனர்ஜி வந்து கண்டுபிடிக்கிறீங்க. அவ்வளோதான். இதை கண்டுபிடிச்சிங்கன்னா உங்களுக்கு இதே ஆன்சர் தான். சிம்பிளாக உங்களுக்கு இந்த இதே கொடுக்கல அப்படின்னா ஈஸியாக நம்ம பண்ணிடுவோம். காமன் பொட்டன்ஷியல் கண்டுபிடிப்போம், அடுத்து U = ½ CV² சொல்லுவோம். எக்ஸ்ட்ராவாக ஒரு சர்க்கியூட்டை கொடுத்து அதில் Q1 கண்டுபிடிங்க அப்படின்னு நம்ம சொல்லியிருக்காங்க. அவ்வளோதானே தவிர்த்து இதில் ஒரு பெரிய இது இல்லை. ஆனால் கொஞ்சம் நம்ம திங்க் பண்ணணும். இது கொஞ்சம் திங்க் பண்ணாதான் கிடைக்கும் இந்த ஆன்சர். ஓகேவா?